ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்கள் அணிகின்ற அணிகலன்கள் எல்லாத்திற்கும் பின்னாடியும் அந்த அழகு சார்ந்த விஷயத்தை தவிர ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. பெண்கள் நெத்திச்சுடி, கம்மல், ஒட்டியானம், மோதிரம், மெட்டி, இப்படி எல்லாத்திற்கு பின்னாடியுமே அவர்களுடைய உடல் சார்ந்த நன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெட்டி இவ்வாறான சில விஷயங்களை அணிவதை தவிர்த்துட்டாலும் அதற்கு பின்னாடி உள்ள ஆரோக்கியத்தை அறிந்ததற்கப்புறம் கட்டாயம் அதை அணிந்தே தீருவார்கள். பொதுவாக பெண்களுக்கு திருமணம் ஆனவுடன் காலில் மெட்டி போடுவதை ஒரு சடங்காக செய்து வருகின்றனர். இந்த மெட்டியை பெண்ணின் கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் அணிகின்றனர். இதனால் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் வராது. கருப்பையோட வளர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மெட்டி அணிவது பார்த்திங்கன்னா யாருமே தங்கத்தில் அணிய மாட்டாங்க. ஏன்னா அது தெரிந்தவர்கள் பார்த்திங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியோட அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால் அதை பாதங்களில் நம்ம மிதிபடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை நம்ம வெள்ளியில் தான் அணியணும். இந்த மெட்டியை வெள்ளியால் செய்யப்பட்டு உபயோகிக்கப்படுகிறது. காலோட கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் தான் இது அணியப்படுவதால் அங்கு ஒரு அழுத்தத்தை இது ஏற்படுத்துகிறது. தாம்பத்திய உறவை மேம்படுத்தும் ஆற்றலுக்கும் இந்த கால் மெட்டிக்கு உண்டு. நாம் அதை போட்டுக்கொண்டு நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த அழுத்தத்தின் காரணமாக கால்களில் உள்ள அந்த நரம்பானது செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த விஷயத்தில் நம்ம மெட்டியை பற்றி நன்றாகவே தெரிந்து கொள்வோம். மெட்டி என்பது சாதாரணமாக ஒரு சும்மா அணிகலன்களை தவிர்த்து அதற்கு பின்னாடி உள்ள ஆரோக்கியத்தையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் எது செய்தாலுமே அதற்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த மெட்டியை பற்றி நம்ம இப்பொழுது மட்டுமல்ல, ராமாயணம் போன்ற புராண காலத்தில் கூட இதை பற்றி நம்ம பேசப்பட்டிருப்பது நம்ம கண்டிருப்போம். ராவணன் பார்த்திங்கன்னா சீதையை கைப்பற்றி தூக்கி சென்ற போது ஒவ்வொரு அணிகலன்களாக அடையாளம் தெரிவதற்கு எந்த திசையில் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அப்பொழுது மெட்டியையுமே தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களோட கருப்பைக்கான முக்கிய நரம்புகள் பார்த்திங்கன்னா கால் விரல்களில் தான் இருக்கிறது. வெள்ளியில் மெட்டி அணிவதனால வெள்ளியில் இருக்கும் ஒருவித காந்த சக்தி கால் நரம்புகளில் ஊடுருவி நோய்களை தடுக்கும் ஆற்றல் உடையது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை நோய்களை கட்டுப்படுத்துகிறது. பெண்கள் மெட்டியை பெருவிரலில் இருந்து இரண்டாவது விரலில் அணிவதன் மூலம் கர்ப்பப்பை ஆரோக்கியமாகவும் கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் சீராகவும் பாதுகாக்கப்படுவதாக அறிவியல் உண்மை கூறுகிறது. நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த விஷயங்களை அறிமுகம் செய்கின்றனர். இப்போ உள்ள காலத்தில் உள்ள தாய்மார்கள் பெரும்பாலும் அணிந்திருப்பார்கள். அடுத்து வருகின்ற இந்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் அணிவது அப்படிங்கிறது ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் மறந்து விட்டு வருகின்றன. அதனால் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழி நம்ம எப்படி வந்தோமோ அதே பின்பற்றி வருவது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். திருமணமானதுக்கப்புறம் கட்டாயம் அனைத்து பெண்களும் பார்த்திங்கன்னா மெட்டி அணிந்து கொள்வது அவர்களுக்கு மிகுந்த நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்களுமே பார்த்திங்கன்னா திருமணமானவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் மெட்டி அணிந்திருப்பார்கள். ஒரு பெண் திருமணமானவர் என்பதை உணர்த்துவதும் அவர் கால் விரல்களில் அணிந்திருக்கும் மெட்டி தான். நெற்றி உச்சி வகிட்டில் பொட்டு வைத்திருப்பார். கழுத்தில் மாங்கல்யம், கால்களில் மெட்டி அணிவது கூட அடையாளம் என்பதை விட ஆரோக்கியம் உள்ளது என்பதையும் உணர்ந்து அதை நம்ம செய்து கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா பொட்டு வைத்த முகத்தோடு எப்பொழுதுமே இருக்கணும். திருமணமான பெண்கள் மட்டுமல்லாமல் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பொட்டு வைக்க வேண்டும். ஒரு பெண் பார்த்திங்கன்னா பொட்டு வைத்த முகத்தோடு எப்பொழுதுமே இருக்கும் பொழுது அந்த முகம் எப்பொழுதுமே ஒரு பிரகாசத்தோடு அழகாக தெரியும். பொட்டு வைத்த முகத்திற்கு அழகு கூடுவதோடு பாதுகாப்பும் அது அதிகம். அதுபோல் பார்த்திங்கன்னா நெற்றி சுட்டி அணியும் போது தலைவலி சைனஸ் பிரச்சனை சரியாகும். காதுகளில் தோடு போட்டால் மூளையின் திறன் அதிகரிக்கும். கண் பார்வை திறன் கூடும். மோதிரம் போட்டால் பாலுறுப்புகளை தூண்டும் புள்ளிகள் மோதிர விரலில் உள்ளது. எனவே திருமணமானவர்கள் மட்டுமே மோதிர விரலில் மோதிரம் போடுவது மிகவும் நல்லது. மிகவும் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா மூக்குத்தி. மூக்கில் இருக்கும் சில புள்ளிகள் பெருங்குடல் மற்றும் சிறுகுடலுக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. இந்த புள்ளிகளை தூண்டப்படும் போது அது தொடர்பான நோய்கள் நமக்கு குணமாகும். மூக்குத்தி உஷ்ணவாயுவை வெளியேற்றுகிறது. மூக்குத்தி அணியும் பெண்கள் சில நாட்களில் வயிற்று சிக்கல் சரியாகி வருவதையும் நம்ம உணரலாம். இப்போ உள்ள பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்களை மறந்து கொண்டு
ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மூட நம்பிக்கைகள் அப்படி இப்படின்னு அவர்கள் தவற விடுவது தான் இப்போ உள்ள பிரச்சனைகளாக ரொம்ப இருக்கின்றது. ஏன்னா அதற்கு பின்னாடி ஆன்மீகம் அப்படின்னு பார்க்காம அறிவியலும் இருக்கிறது, உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம பின்பற்றுவோம். ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை நம்ம அறிவியல் அப்படின்னு சொன்னால் தான் அது மூலியமாக அவர்களுக்கு புரிய வருகிறது. ஆன்மீகம் அப்படின்னா அதை பெரும்பாலும் யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஆன்மீக வழியில் பின்பற்றி வந்தார்களோ அதை இப்போ உள்ளவர்களுக்கு தகுந்தாப்பில் அதை பின்பற்ற வகையில் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கோமோ அவர்கள் அதை பின்பற்றணும். அதற்காக நம்ம எந்த வழியில் வேண்டுமானாலும் அதை சொல்லி கொடுக்கலாம். அதனால் மூக்குத்தி அணிகிறோம் அப்படிங்கிறது ஒரு முகப்பொலிவுக்கும் உடல் நலத்திற்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த சிறிய குழந்தைகளுக்கு புரிய வைத்து அவர்களுக்கு வளர்த்து வரும்பொழுது அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அவர்கள் இவ்வாறான விஷயங்களை புரிய வைப்பார்கள். ஏன்னா நம்ம அவர்கள் இஷ்டப்போக்கில் நம்ம விட்டுட்டாலும் அது தவறான போக்கில் போய் முடிந்துடும். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையானதும் அவர்களுடைய அழகு சம்பந்தப்பட்டதற்கும் இந்த விஷயங்களை நம்ம முறைப்படி சொல்லிக் கொடுக்கணும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம கைகளில் அணிகின்ற வளையல்கள் அணிகலன்கள் தோள்பட்டைக்கு கீழே முழங்கைக்கு மேலே இறுக்கமான அணிகலன்கள் அல்லது கயிறுகள் அணியும் பொழுது உடல் இரத்த ஓட்டம் சீராகி பதற்றம் படபடப்பு பயம் குறைகிறது. மார்பக புற்றுநோய் வருவது தவிர்க்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகிறது. மார்பக பகுதியில் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் சீராகிறது. கைகளில் வளையல்கள் அணிவதன் மூலம் அந்த பகுதியின் புள்ளிகள் அழுத்தப்படுகிறது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வெள்ளையணு உற்பத்தி உடலில் அதிகரிக்கிறது. முக்கியமான ஹார்மோன்கள் சுரப்பதும் சரியாக உள்ளது. இதன் மூலம் தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். இதற்காகவே கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துகின்றனர். வளையலோட முக்கியத்துவத்தை நம்ம ஏற்கனவே பதிவில் குறிப்பிட்டிருக்கோம். பார்க்காதவங்களும் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். கழுத்தில் செயின் அணியும் பொழுது பார்த்திங்கன்னா உடலுக்கும் தலைக்கும் இடையே உள்ள சக்தி ஓட்டம் சீராகும். ஒட்டியானம் அணியும் பொழுது இடுப்பு பகுதியின் சக்தி ஓட்டம் நன்றாக தூண்டப்பட்டு ஆரோக்கியம் கூடும். வயிற்றுப்பகுதிகள் வலுவடையும். எல்லா அணிகலனுக்குமே நம்ம அளவோடு அணிந்து கொண்டு அதை நம்ம ஆரோக்கியத்திற்காக அணிகிறோம் அப்படிங்கிறதே நம்ம மனசில் வச்சுக்கணும். அழகுக்காக நம்ம நிறையவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போதே இவ்வாறான அணிகலன்களை அணிந்து கொண்டு வீட்டிலேயே நடைபயிற்சி மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய திருட்டுத்தனமான விஷயங்களும் நடக்குது. அதனால் எதிர்பாராத சம்பவங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அணிகலன்களை நீங்கள் வீட்டிலேயே போட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. வெளியே போகும்போது குறைந்த வகையான அணிகலன்களே போட்டு போங்க. சிறு குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே பழக்கப்படுத்துங்க. ஒவ்வொரு அணிகலன்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஆரோக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எது சரி எது தவறு, எப்படி ஆன்மீகத்தில் தினம்தோறும் விளக்கேற்றி வழிபடணும், இறை வழிபாட்டில் எப்படி ஓங்கி இருக்கணும், எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் அதற்கு பின்னாடி உள்ள ஆரோக்கியத்தையுமே நம்ம புரிய வைக்கும் பொழுது அவர்களுக்கு மேலும் அதன் மீது உள்ள ஈர்ப்பானது அதிகமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு அணிகலனுக்கு பின்னாடியுமே நம்ம தினம்தோறும் உடற்பயிற்சி செய்கிறோம். அப்படி செஞ்சாலும் கூட நம்மளுக்கு சில நரம்புகள் அப்படிங்கிறது தூண்டப்படாது. இவ்வாறான அணிகலன்கள் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல உள்ள நரம்புகளை நம்ம அசைந்து கொடுக்கும் பொழுது அவைகள் உராய்வின் காரணமாக தூண்டப்பட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகை செய்கிறது. கட்டாயம் அனைத்து பெண்களுமே திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அந்தந்த தகுந்த வளையல்களை அவர்கள் அணிந்திருப்பது மிகவும் விசேஷமானது. இன்றைய பதிவில் வளையலோட சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வளையல் என்பது பார்த்திங்கன்னா பழங்காலத்திலிருந்தே ஒரு அலங்கார பொருளாக இருந்து வருகிறது. பாரம்பரியமாக திருமணமான பெண்கள் மட்டுமே தங்கள் அன்றாட ஆபரணங்களுடன் இந்த அணிகலன்களை அணிவார்கள். தற்போது பார்த்திங்கன்னா அதில் சில வண்ணமயமான வளையல்கள் இல்லாமல் பெண்களின் ஆபரணங்கள் முழுமையடையாது. இப்போ உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய வளையல்கள், அதாவது விதவிதமான டிசைன்லலாம் வளையல்கள், கண்ணாடி வளையல்களில் நிறைய டிசைன்கள் வந்துருச்சு. அவர்கள் அதை அவர்களுக்கு பிடித்த மாதிரி எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். எந்த கலர் எப்படி வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம், அது அவரவர் விருப்பம். ஆனால் கட்டாயம் ஏதாவது ஒரு வகையில் வளையல் அணிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. பல வகையான வளையல்கள் உள்ளன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி வளையல்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. பெண்கள் தொடர்ந்து வளையல் அணிந்தால் பல அற்புத பலன்களை அனுபவிக்க முடியும். திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா வளையல் அணியாமல் இருந்தால் அது அசுபமானது என்று பாரம்பரியமாக கருதப்படுகிறது. எதனால் அசுபமானது, ஏன் வளையல் அணியலைன்னா அதற்குனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வளையல் அணியாத பெண்கள் அவர்களது திருமண வாழ்க்கையையும் குழந்தையையும் பாதிக்கும் எதிர்மறை ஆற்றல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. வீட்டில் உள்ள பெண்கள் தொடர்ந்து வளையல் அணிந்தால் அது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் நல்ல ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். வளையல் அணிவதை நம்ம ஒரு அலங்கார பொருளாக மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தின் பார்வையிலும் மணிக்கட்டில் வளையல்களை அணியும் பொழுது அது நம்ம தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டும் போடும்போது ஒரு உராய்வை ஏற்படுத்துகிறது. இது இரத்த ஓட்டம் அப்படிங்கிறத அதிகரிக்க வழிவகுக்கிறது. இது உயர் இரத்த அழுத்தத்தின் வாய்ப்புகளை நமக்கு குறைக்கிறது. இரத்தம் சம்பந்த பிரச்சனைகளையும் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதற்கும் வளையல் நம்மளுடைய கைகளில் உராயும் பொழுது இதன் மூலியமாக நமக்கு இரத்த ஓட்ட பிரச்சனைகளும் கைகளில் இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக அமைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக 7வது மாதத்திற்கு பிறகு வளையல்கள் அணிய வேண்டும் என்று கூறப்படுகிறது. 7வது மாதத்திற்கு பிறகு குழந்தையின் மூளை அதிகமாக வளர்ச்சி அடைகிறது. கருவில் இருக்கும் குழந்தை வெவ்வேறு ஒலிகளை அடையாளம் காண தொடங்குகின்றது. அப்போ குழந்தையோட வயிற்று பகுதிக்கு அருகிலே இருக்கின்ற அந்த கை பார்த்திங்கன்னா வளையல்கள் அணிந்திருக்கும் பொழுது சத்தமானது அந்த குழந்தைக்கு எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கும். வளையல்களின் சத்தம் பார்த்திங்கன்னா குழந்தையின் மூளை வளர்ச்சியை தூண்டுகிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை ஏற்படுத்துவதால் அது தாய்க்கும் குழந்தைக்கும் நன்மை பயக்கும். பார்த்திங்கன்னா வளையல்களோட சவுண்டை கேட்டாலே நமக்கு ஒரு இனிமையான ஒரு சூழல் உண்டாகும். இப்போ கர்ப்பிணி பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு ஏதாவது மனசங்கடமான ஏதாவது விஷயங்கள் நடக்கிறது இல்லை ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ அந்த வளையல்களை அணிந்திருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுதும் சரி அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கும் பொழுதும் சரி அவர்களுக்கு அந்த மாதிரியான தவறான எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறு எதிர்மறையான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வளையல்களுடைய அந்த சத்தமானது மனதை அமைதிப்படுத்தும் பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான கருத்து தான். அதனால் வளையல்களுடைய சத்தத்தை கேட்பதனால இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு அதை உணர்ந்தவர்களுக்கு தான் அது தெரியும். வளையல் அணியாமல் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சோர்வு மற்றும் உடல்நல பிரச்சனைகளாக பாதிக்கப்படுவதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் வளையல்களில் நேர்மறை சக்தி உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறதும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். வளையல்கள் ஒரு பெண்ணின் கணவரின் நல்வாழ்வை குறிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வளையல் அணிவது தம்பதியிடையே உறவை வலுப்படுத்தவும் உதவுகிறது. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. அப்போ அந்த உறவு மேம்பட பல வழிகளில் நம்ம முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். நம்ம இப்போ ஆன்மீகத்தில் ஈடுபடுவோம், பூஜைகள் செய்வோம், சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது அப்படின்னு தினமும் விளக்கு போடுவோம், நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பலவாறு செய்வோம். வளையல் அணிவதும் இந்த வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது தாம்பத்தியம் அப்படிங்கிறதையும் இது மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் வளையலில் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏதோ சாதாரணமாக நம்ம வளையல் அணிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்து இதற்கு பின்னாடி இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் வளையலை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அணிய ஆரம்பிப்போம். பொதுவாக கிராமத்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வளையல் அப்படிங்கிறதே மிகவும் ஒரு கவர்ச்சிகரமானதாக இருக்கும். அப்படியே டிசைனாக வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசையோடு இருப்பாங்க. அப்படி இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த வளையலை வீட்டில் உள்ளவங்களே அவங்களால வாங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு வளையல்களை வாங்கி கொடுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் மற்றும் அழகு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கிரனுடன் தொடர்புடையது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பலம் பலவீனமாக இருந்தால் நீங்கள் வளையல் அணிவது நன்மை தரும். இது கிரகத்தை வலுப்படுத்த உதவுகிறது மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ உதவுகிறது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறதே நல்ல வளமாக வாழணும், சந்தோஷத்தோடு வாழணும், மற்றவர்களைப் போல வாழணும் கூட ஆசைகள் இருக்கும். நம்ம மற்றவர்களைப் போல வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையை மட்டும் தவிர்த்துட்டு நமக்கென்று ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வளமான வாழ்க்கை வேண்டும் அப்படிங்கிறத நம்ம திடம்பர அதை நினைத்து கொண்டு வாழணுமே தவிர மற்றவர்கள் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம அன்றாடம் செய்கின்ற செயல்களிலேயே ஒழுங்குபடுத்தி நன்மை செய்தாலே நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும். இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை நம்ம கேட்டு ஒவ்வொன்றையாக நம்ம செய்து கொண்டு வந்தாலே போதும், வாழ்க்கை வளமாக மாறும். அதனால் அடுத்தவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம், நம்ம பெரிதாக வந்து விடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்மளுடைய முயற்சி தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வந்து தரும். கண்ணாடி வளையல்கள் அணிவதனால நன்மைகள் பார்த்திங்கன்னா, கண்ணாடி வளையல் அணிவதனால அவற்றால் உண்டாகும் நேர்மறையான விஷயங்களால் பெண்களுக்கு அதிக நன்மை பயக்கும். கண்ணாடி வளையல்கள் தங்களை சுற்றியுள்ள நேர்மறை சக்திகளை ஈர்ப்பதோடு எதிர்மறை ஆற்றல்களை விளக்கவும் உதவுகிறது.
சில நிறங்களை அணிவது பெண்களுக்கு நன்மை பயக்கும். சிவப்பு மற்றும் பச்சை நிறங்கள் மிகவும் மங்களகரமாக வண்ணங்களாக கருதப்படுகிறது. சிவப்பு மற்றும் பச்சை நிற வளையல்கள் நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் தருகின்ற இருப்பினும் இந்த நிறங்களை திருமணமான பெண்கள் மட்டுமே அணிய வேண்டும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவப்பு பச்சை இந்த 2 நிற வளையல்களை அதிகமாக திருமணமான பெண்கள் அணிந்து கொள்வது சுப வேலைகளை தரக்கூடியதாக இருக்கும். பூஜைகள்லாம் ஈடுபடும் பொழுது நீங்கள் வளையல் அணிந்து கொண்டு கட்டாயம் ஈடுபட்டீங்கன்னா அந்த நேர்மறையான ஆற்றல்களை தக்க வைத்து கொள்வதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வளையல் அணிந்து கொள்வதே ஒரு சங்கடகரமான செயலாகத்தான் இருக்கிறது. அதிகமாக அணிந்து கொள்வது ஒரு 2, 3 அப்படி கூட அணிந்து கொள்வது கிடையாது. ஏதோ தேவையில்லாத அணிகலன்களை கூட கையில் மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களைத்தான் பின்பற்றுவது அப்படிங்கிறது நாகரிகம் வளர வளர நமக்கு அது ஒரு சோம்பேறித்தனமாகவே மாறிவிடுகிறது. அழகுக்காக என்னத்தெல்லாமோ நம்ம மூஞ்சில் பூசிக்கிறோம், கை கால்களில் நம்ம பூசிக்கிறோம். இயற்கையான அழகு முறையே என்றைக்குமே நம்ம பின்பற்றணும். மஞ்சள் தேய்த்து குளிக்கணும், கையில் நம்ம வளையல் அணிந்து கொள்ளணும், நல்லா காலில் கொலுசுகளை அணிந்து வைக்கணும். இது ஒவ்வொரு பெண்ணுக்குமே உடல் ஆரோக்கியத்தையும் மனதில் ஒரு அமைதியை விளைவிக்கும். ஆனால் இப்போ உள்ளவங்க நிறைய பேர் அவர்களுடைய விருப்பத்தின்படி தான் செயல்படுகிறார்கள். அது அவரவர் விருப்பம், நாம் எதுவும் சொல்வது கிடையாது. இதை அணிவதனால ஆரோக்கியமாக வாழலாம், நம்மளுக்கு ஒரு அமைதியும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்க சொல்லுகிறது. ஏன்னா நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படியாக சொல்லி கொண்டு வரோம். பின்பற்றி வருபவர்கள் நிறைய பேர் பின்பற்றுவாங்க. ஆனால் அதை நம்ம புரிந்து வகையில் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அது சிந்திக்க தூண்டும். ஒரு வகையில் அவர்களும் அதை சிந்தித்து பின்பற்ற தொடங்குவார்கள். அதனால் உங்கள் அருகில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்குமே சிறுவயதிலிருந்து இவ்வாறான விஷயங்களை சொல்லி பழகுங்க. வேறு எதுவுமே அணிகலன்களாக கொடுக்காதீர்கள். பாரம்பரிய முறையில் உங்களுடைய தாய்மார்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நமக்கு நல்லதை தான் கடைபிடித்து வந்து கொண்டு இருப்பார்கள். அதே போல் நாமளும் பயணம் செய்து கொண்டு வரணும். மாறும் பொழுது தான் எல்லாமே நமக்கு தலைகீழாக மாறிவிடுகிறது. நிறைய நாள் வாழ்கிறவங்க கூட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்திலே இறந்து விடுகிறார்கள். எல்லாமே நாம் மறந்துவிட்டு வருவதனால தான் நமக்கு எல்லாமே மறந்து போய் என்ன செய்வதென்றே தெரியாமல் சில நேரங்களில் தடுமாறி இருந்தது தான். அந்த நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே இப்போ இருக்கின்ற காலத்தில் விலகி கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. ஆலயங்கள் எல்லாமே முன்றைய காலத்தில் அதிகமாக ஆலயத்திலே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஆலயத்திற்கு செல்வதே அப்படிங்கிறதே ஒரு கடினமான சூழலாகத்தான் மாறிக்கொண்டு வருகிறது. அதனால் நேர்மறை ஆற்றல்களை எங்கெங்கே பெருக்கிக் கொள்ள முடியுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் செல்லுங்க. நேர்மறை ஆற்றலை பெருக்கக்கூடிய விஷயங்களை வீடுகளில் நம்ம பண்ணணும். தினமும் விளக்கேற்றணும். இவ்வாறான விஷயங்களை தொடர்ந்து நம்ம கடைபிடித்து கொண்டு வந்தாலே நமக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அனைத்து பெண்களுமே வளையல் அணிந்து கொள்வது தான் மிகவும் நல்லது. தேவையில்லாத ஆபரணங்களை அணிய வேண்டாம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.